எம்மாவும் நாய்க்குட்டியும் என்ன சாகசங்கள் செய்வார்கள்? எங்கள் கதை நேரத்திற்கு வரவேற்கிறோம். இன்று நாம் தொலைந்த நாய்க்குட்டி என்ற கதையை படிக்கப் போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொலைந்த நாய்க்குட்டி கதையை கவனமாக கேளுங்கள். கடந்த சனிக்கிழமை எம்மா தன் வீட்டிற்கு அருகிலுள்ள பூங்காவிற்குச் சென்றாள். அவள் ஊஞ்சலில் விளையாடி தன் நண்பர்களுடன் சிரித்தாள். திடீரென்று ஒரு சிறிய நாய்க்குட்டி பெஞ்சின் அடியில் ஒளிந்திருப்பதைக் கண்டாள். அந்தச் சிறிய நாய்க்குட்டி பயந்து தன் சிறிய வாலை ஆட்டியது. எம்மா அதை மெதுவாக எடுத்துக்கொண்டு வீட்டிற்குச் சென்றாள். அவள் அம்மா சிரித்து, அதன் உரிமையாளரை கண்டுபிடிப்போம் என்றாள். அவர்கள் நாய்க்குட்டியின் படத்துடன் ஒரு சுவரொட்டியை தங்கள் தோட்டக்கதவில் ஒட்டினார்கள். விரைவில் நாய்க்குட்டியின் உரிமையாளர் வந்து எம்மாவின் கருணைக்கு நன்றி தெரிவித்தார். இப்போது கதையிலிருந்து வினைச்சொற்களை கண்டறிந்து அவற்றை ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற வினைச்சொற்களாக பிரிக்கவும். இப்போது நீங்கள் படைப்பாற்றலுடன் செயல்பட வேண்டிய நேரம். தொலைந்த நாய்க்குட்டி கதையை உங்கள் வார்த்தைகளில் எழுதுங்கள்.